வணக்கம். This is the Unconditional Learning Channel. நம்ம இப்போ பார்க்க போகிறது பபிள் சார்ட்டோட கண்டினியூவேஷன். அதோட அல்காரிதம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதோட ப்ரோக்ராம் சி இம்ப்ளிமெண்டேஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதோட எக்ஸிக்யூஷன் எஃபிஷியன்சி, ஐ மீன் த டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் த பபிள் சார்ட் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கான்செப்ட் பபிள் சார்ட்டோட கான்செப்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ இந்த செட் ஆஃப் சீக்வன்ஸ் ஆஃப் n நம்பர்ஸ் 6 நம்பர்ஸ்க்கு எப்படி சார்ட் ஆகுது, அசெண்டிங் ஆர்டரில் எப்படி வந்து சார்ட் ஆகுது யூசிங் பபிள் சார்ட் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பபிள் சார்ட் கான்செப்ட் அப்படிங்கிற ஒரு இதில் பார்த்துட்டோம். அதில் பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன்ஸ் வந்து 0லேருந்து 4, டோட்டல் நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன் 5. ஒவ்வொரு ஐட்ரேஷன்லையும் these many number of comparisons have been done. ஸோ இங்கே டோட்டல் நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 0 to 4 டோட்டலி 5 ஐட்ரேஷன்ஸ் நடந்திருக்கு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா எப்படின்னா n minus 2 ஐட்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ n அப்படிங்கிறது இங்கே 6 minus 2 இட் இஸ் 4. ஸோ அப்போ 0 to 4 டோட்டலி 5 ஐட்ரேஷன்ஸ் நடந்திருக்கு. அப்புறம் ஒவ்வொரு ஐட்ரேஷன்லையும் எவ்வளோ கம்பேரிசன்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 0th ஐட்ரேஷன் எடுத்துக்கலாம். இப்போ 0th ஐட்ரேஷனில் எவ்வளோ கம்பேரிசன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 கம்பேரிசன்ஸ் நடந்திருக்கு. எப்படின்னா 0 to 1, 1 to 2, 2 to 3, 3 to 4, 4 to 5 கம்பேரிசன்ஸ். ஸோ அப்போ 1, 2, 3, 4, 5 கம்பேரிசன்ஸ் நடந்திருக்கு. இப்போ இது எப்படி நம்ம ஒரு ஜென்ரல் நோட்டேஷனில் ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, n டோட்டல் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் மைனஸ் டூ அப்படின்னு இப்போ வச்சுக்குவோம். ஸோ n வந்து 6 minus 2 வந்து 4. அப்போ 0 to 4 அப்படின்னா 5 ஐட்ரேஷன்ஸ். ஸோ இங்கே அடுத்தது பார்த்தீங்கன்னா n minus 2 minus 1. இந்த 1 ஏன் எக்ஸ்ட்ரா நம்ம டெலீட் பண்ணுறோம், டிக்ரிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஒவ்வொரு ஐட்ரேஷனோட எண்ட்லேயும் ஒரு கிரேட்டஸ்ட் நம்பர் வந்து அதோட லாஸ்ட் பொசிஷனில் பிளேஸ் ஆயிரும். இப்போ 0th ஐட்ரேஷனில் பார்த்தீங்கன்னா 77 அதோட லொக்கேஷன் 5th இண்டெக்ஸில் பிளேஸ் ஆயிரும். ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட் ஐட்ரேஷன், ஐ மீன் அதுக்கு அடுத்த கன்சிக்யூட்டிவ் ஐட்ரேஷனில் ஆல்ரெடி சார்ட்டான எலமெண்ட்ஸை நம்ம கம்பேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது ஒரு விதமான ஆப்டிமைசேஷன் டெக்னிக் அப்படின்னு நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போது ஃபஸ்ட் ஐட்ரேஷனில் n minus 2 minus 1 அப்படிங்கிற கம்பேரிசன்ஸ் நடக்குது. அடுத்தது n minus 2 minus 2 அப்படிங்கிற ஒரு கம்பேரிசன் நடக்கும். ஸோ அடுத்தது n minus 2 minus 3 அப்படிங்கிற நம்பர் ஆஃப் கம்பேரிசன் நடக்கும். ஸோ இதை லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா n minus 2 minus 4 அப்படிங்கிற கம்பேரிசன் நடக்கும். ஸோ அப்போது இங்கே என்ன நம்ம அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா n minus 2 minus 0 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ அடுத்தது 0, 1, 2, 3, 4 அப்படின்னு இங்கே இன்க்ரிமெண்டேஷன் ஆர்டரில் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு டிக்ரிமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஒவ்வொரு நம்பரை டிக்ரிமெண்ட் பண்ணுறோம். ஏன்னா ஒவ்வொரு ஐட்ரேஷன்லையும் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒவ்வொரு நம்பரும் ஷார்ட் ஆகிடுது. ஸோ அதனால் அந்தந்த நம்பர் ஆஃப் கம்பேரிசனை ஒன்று ரெடியூஸ் பண்ணிகிட்டே வரும். ஸோ இதுதான் இங்கே லாஜிக். ஸோ அப்போ ஒவ்வொரு ஐட்ரேஷன்லையும் ஸோ திஸ் மெனி நம்பர் ஆஃப் கம்பேரிசன்ஸ் நடக்குது. அப்போ இதுக்கான ஜென்ரல் நோட்டேஷன் எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா n minus 2 minus i அப்படின்னு எழுதிக்கலாம். இங்கே எப்படி டோட்டல் நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன் n minus 2ன்னு சொன்னோமோ அது மாதிரி இங்கே the general notation for number of comparison in each and every iteration is n minus 2 minus i அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த ரெண்டு பேசிக் பேராமீட்டர்ஸ் வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம இந்த அல்காரிதம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே ரைட் சைடில் இருக்கிறது பபிள் சார்ட்டோட அல்காரிதம். இதுக்கு இன்புட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரே நம்ம பாஸ் பண்ணுறோம். அரேயோட நேம் வந்து a. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அரே வந்து a அப்படின்னு வச்சுக்கலாம். இங்கே n வந்து 6. இப்போ 0 to 6 அப்படிங்கும்போது 0 to 5 அப்படிங்கிறது பாஸ் ஆகுது. ஸோ இதோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பபிள் சார்ட் த ப்ரோக்ராம், சார்ட் த நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் என்னென்னா அரே a. இன்புட் வந்து அரே a கொடுக்குறோம். அன்ஆர்டர் ஃபார்மில் இருக்குது. அவுட்புட் வந்து அதே அரே தான் a, அது சார்ட்டட் ஆர்டரில் வந்துடுது. இதில் இந்த இன்னர் மோஸ்ட் ஆப்ரேஷன் பாருங்கள். இந்த பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா இஃப் a ஆஃப் j plus 1 less than a of j அப்படின்னு என்ன மீனிங்?
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அரே எடுத்துக்கலாம். ஸோ இதில் இது ஜேவாக இருக்கும், இது ஜே ப்ளஸ் ஒன்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ ஜேவையும் ஜே ப்ளஸ் ஒன்னுல இருக்கிற இண்டெக்ஸையும் எலமெண்ட்டையும் நம்ம கம்பேர் பண்ணுறோம். இப்போ 56ஐயும் 22ஐயும் கம்பேர் பண்ணும்போது ஜேத் லொக்கேஷனில் இருக்கிறது ஜே ப்ளஸ் ஒன்த் லொக்கேஷனில் இருக்கிறத விட பெருசாக இருக்கிறதுனால இது ஆர்டரில் இல்லை. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம், 0th இட்ரேஷனில் இந்த 22ஐயும் 56ஐயும் ஸ்வாப் பண்ணோம். ஸோ அதை தான் இங்கே பண்ணியிருக்காங்க, ஸ்வாப் ஆஃப் ஏ ஆஃப் ஜே அண்ட் ஏ ஆஃப் ஜே ப்ளஸ் ஒன். இது ஒன்று தான் பேசிக் ஆப்ரேஷன். இந்த பேசிக் ஆப்ரேஷன் வந்து ஸ்வாப் ஆப்ரேஷன். அது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா. ஸோ அப்போது இந்த கண்டிஷன் பார்ட் இன் திஸ் அல்காரிதம் பபிள் சார்ட் இஸ் நோன் அஸ் த கிரிட்டிக்கல் பார்ட் ஆர் பேசிஸ் பார்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ இந்த கிரிட்டிக்கல் பார்ட்டுங்கிறது இங்கே என்ன அப்படின்னா, இந்த ஒரே ஒரு கம்பேரிசன் ஏ ஆஃப் ஜேவையும் ஏ ஆஃப் ஜே ப்ளஸ் ஒன்னையும் கம்பேர் பண்ணுற ஒரு எக்ஸிக்யூஷன் தான் இங்கே ஒரு கிரிட்டிக்கல் பார்ட். அப்போ இந்த கிரிட்டிக்கல் பார்ட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இங்கே ப்ரோக்ராமோட காம்ப்ளெக்சிட்டி, ஐ மீன் த டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ அப்போ இந்த பார்ட் இது வந்து ஒரு கம்பேரிசன். அப்போ இந்த மாதிரி கம்பேரிசன் எவ்வளோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் நடக்கணும் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், n-2 - i. ஸோ அப்போ 0th இண்டெக்ஸ்லேருந்து ஆரம்பித்து n-2 - i அப்படிங்கிற நம்பர் ஆஃப் கம்பேரிசன்ஸ் வந்து நடந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்போ இது எவ்வளோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் இந்த ஐட்ரேஷன் நடக்கணும். ஸோ இந்த கம்பேரிசன் எவ்வளோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ n-1 நம்பர் ஆஃப் டைம்ஸ் நடக்கணும். ஸோ அதனால தான் அவுட்டர் லூப்பில் பார்த்தீங்கன்னா 0லேருந்து n-2 வரைக்கும் நம்ம ரேஞ்ச் வந்து செட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இந்த அவுட்டர் லூப் i0 to n-2 அப்படிங்கிறது வந்து எதுக்காக அப்படின்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் ஐட்ரேஷனுக்கு. அப்புறம் இன்னர் லூப் j0 to n-2 - iங்கிறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஐட்ரேஷன்லையும் எவ்வளோ நம்பர் ஆஃப் கம்பேரிசன்ஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் 0th ஐட்ரேஷனில் n-2 - 0, அடுத்த ஐட்ரேஷனில் n-2 - 1 அப்படின்னு போயிட்டு இருக்கும். இதோட ஜென்ரல் நோட்டேஷன் தான் n-2 - i. ஸோ அப்போது இதுக்கான ஒரு ப்ரோக்ராம், சி இம்ப்ளிமெண்டேஷன் ப்ரோக்ராம் இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ இந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த மெயின் ஃபங்க்ஷனில் ஒரு அரே டிக்ளேர் பண்ணியிருக்கோம், ஏஆர்ஆர் அப்படின்னு ஒரு 15 நம்பர் அரே இண்டெக்ஸ்க்கு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். ஒரு 15 இன்டிஜரை ஸ்டோர் பண்ணுற மாதிரி ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எவ்வளோன்னு வாங்குறதுக்கு இங்கே ஒன்று ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம், என்னன்னு. ஒரு லூப் இன்வேரியண்ட்டுக்காக ஒரு ஐ அப்படின்னு ஒன்று டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணிக்கிறோம். 15 எலமெண்ட்டுக்கு மேக்ஸிமமாக போக வேணாம், மேக்ஸிமம் வந்து 15 எலமெண்ட் என்டர் பண்ணுங்கன்னு சொல்லி ஏன்னா அரேயோட சைஸ் 15ங்கிறதுனால அப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸ்கேனஃப் யூஸ் பண்ணி என்னங்கிற வேல்யூ வாங்கிறோம். அப்புறம் இந்த லூப்பில் n நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸை வாங்கி அந்த அரேயில் ஸ்டோர் பண்ணிடுறோம். அடுத்தது பபிள் சார்ட்டுங்கிற ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். இந்த பபிள் சார்ட்டுங்கிற ஃபங்க்ஷனுக்கு 2 ஆர்குமெண்ட். ஒன்று வந்து அந்த அரேயோட ஸ்டார்டிங் அட்ரஸ், பேஸ் அட்ரஸ் பாஸ் பண்ணிடுறோம், நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸை பாஸ் பண்ணுறோம். ரொம்ப சிம்பிள். ஸோ அதனால் அந்த ஃபங்க்ஷனோட ப்ரோட்டோடைப்பை நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம், இன்டிஜர் அரே நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஸோ இந்த கோடில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அல்காரிதம்லேருந்து டெரைவ் பண்ணதே தான் இந்த ஒரு பார்ட்டு. ஸோ இதுதான் கிரிட்டிக்கல் பார்ட்டு. இந்த பார்ட்டில் பார்த்தீங்கன்னா அரே ஆஃப் ஜேவையும் அரே ஆஃப் ஜே ப்ளஸ் ஒன்னையும் கம்பேர் பண்ணுறோம். இப்போது ஜேத் இண்டெக்ஸில் இருக்கிற எலமெண்ட்டும் ஜே ப்ளஸ் ஒன்த் இண்டெக்ஸில் இருக்கிற எலமெண்ட்டையும் கம்பேர் பண்ணுறோம். இது ஆர்டரில் இருந்துச்சு அப்படின்னா விட்டுடலாம், ஆர்டரில் இல்லை அப்படின்னா இந்த கண்டிஷன் ட்ரூ. ஸோ அப்போ என்ன பண்ணணும், ஸ்வாப் பண்ணுறோம். ஒரு டெம்பரரி வேரியபிள் யூஸ் பண்ணி ஜேத் எலமெண்ட்டில் இருக்கிறதையும் ஜே ப்ளஸ் ஒன்த் எலமெண்ட் லொக்கேஷனில் இருக்கிற எலமெண்ட்டையும் ஸ்வாப் பண்ணிடுறோம். ஸோ ஸ்வாப் பண்ணதுக்கு அப்புறமேல இந்த ஸ்வாப் பண்ணுற ஆப்ரேஷன் இதுதான் கிரிட்டிக்கல் பேஸ் ஆப்ரேஷன். அப்போ இந்த ஸ்வாப்பிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ரேஷன் எவ்வளோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் நடக்கணும். ஸோ அப்போது அதை தான் இந்த இன்னொரு லூப் ஸ்பெசிஃபை பண்ணுது. இந்த இன்னொரு லூப் எதை ஸ்பெசிஃபை பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அல்காரிதம்லேருந்து டெரைவ் பண்ணதான் ஜே வந்து 0லேருந்து ஆரம்பித்து n-i-2 அப்படிங்கிற டைம்ஸ் வந்து இவ்வளோ நம்பர் ஆஃப் கம்பேரிசன்ஸ் நடக்குது. அப்போது இந்த இவ்வளோ நம்பர் ஆஃப் கம்பேரிசன்ஸ் நடக்குது, அந்த கம்பேரிசன் பேஸ் பண்ணி இவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்வாப் நடக்குது. ஸோ அப்போது இந்த இன்னர் ஐட்ரேஷன் எதுக்கு, இந்த இன்னர் லூப்போட ஐட்ரேஷன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஐட்ரேஷன்லையும் எவ்வளோ நம்பர் ஆஃப் கம்பேரிசன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு இந்த இன்னர் லூப்பு. இதுக்கு அவுட்டர் லூப் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன் நம்ம அல்காரிதம் வந்து டெரைவ் பண்ணாதான் டோட்டல் நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன்ஸ் நம்ம எவ்வளோ பார்த்துருக்கோம்.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இங்கே அல்காரிதமில் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். அவுட்டர் லூப் வந்து I0 to n-2. ஸோ அவுட்டர் லூப் I0லேருந்து n-2 வரைக்கும் போகும். இன்னர் லூப் வந்து J0லேருந்து n-I-2 கம்பேரிசன்ஸ் நடக்கும். ஸோ த அவுட்டர் லூப் இஸ் ஃபார் நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன், இன்னர் லூப் இஸ் ஃபார் நம்பர் ஆஃப் கம்பேரிசன் இன் a particular iteration. அப்போ ஒவ்வொரு ஐட்ரேஷன்லேயும் எவ்வளோ நம்பர் ஆஃப் கம்பேரிசன் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இந்த இன்னர் லூப் ஸ்பெசிஃபை பண்ணுது. அந்த கம்பேரிசன் பண்ணும்போது நம்பர் ஆர்டரில் இருந்துச்சுன்னா விட்டுருவோம், ஆர்டரில் இல்லை அப்படின்னா அதை ஸ்வாப் பண்ணுறோம். சிம்பிளாக ஒரே ஆப்ரேஷன் தான். ஸோ இப்போ இந்த அவுட்டர் லூப்பில் எக்ஸ்ட்ரா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஐட்ரேஷன் நம்பர் அது என்ன டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு ஐட்ரேஷன்லையும் அந்த அரேயோட எலமெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு என்ன பண்ணுறோம்னா இன்னொரு லூப் யூஸ் பண்ணி டிஸ்பிளே பண்ணி பார்க்குறோம். ஒவ்வொரு ஐட்ரேஷனோட எண்ட்லையும் அந்த அரேயோட எலமெண்ட் எப்படி மாறி இருக்கு அப்படிங்கிறத நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்க்குறதுக்காக தான் இந்த ஒரு லூப் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது இது ஷார்ட் ஆனதுக்கப்புறமேல ஸோ இந்த ஃபார் லூப் முடிஞ்சுது அப்படின்னா அவுட்டர் ஃபார் லூப் முடிஞ்சதுன்னா நம்பர்ஸ் எல்லாமே ஷார்ட் ஆகிடும். அதுக்கப்புறமேல ஒரு லூப் செப்பரேட்டாக ஒரு லூப் போட்டு நம்ம அந்த அரே எலமெண்ட்டை ஃபைனலாக ஷார்ட்டட் ஆர்டரில் டிஸ்பிளே பண்ணுறோம். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த டெஃபினேஷன் ஆஃப் பபிள் சார்ட். ஸோ இப்போது நம்ம இதை வந்து ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ ப்ரோக்ராம் நேம் வந்து gcc ஸ்பேஸ் bubblesort.c-o bubble. ஸோ கம்பைல் ஆகிடுச்சு. இப்போ /bubble அப்படின்னு கொடுத்து ரன் பண்ணுவோம். ஸோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் கேட்குது. நம்ம எக்ஸாம்பிள் கான்செப்ட் பபிள் சார்ட்டோட எக்ஸாம்பிள் கான்செப்ட்டுக்கு யூஸ் பண்ண நம்பர் ஆஃப் எலமெண்ட் 6 கொடுத்துட்டு அதே எலமெண்ட் கொடுத்து செக் பண்ணி பார்ப்போம். 6 கொடுத்துருக்கேன். எலமெண்ட்ஸ் வந்து 56, 22, 5, 4, 77, 51 கொடுத்து என்ட்ரு கொடுத்துட்டேன். இப்போது இங்கே நம்ம எப்படி டெரைவ் பண்ணியிருக்கோமோ அதே ஆன்சர் இங்கே டிஸ்பிளே இருக்குது. ஸோ ஐட்ரேஷன் 0ல் 22, 5, 4, 56, 51, 77 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ அடுத்த ஐட்ரேஷனில் 5, 4, 22, 51, 56, 77 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ டோட்டலாக 4 ஐட்ரேஷன் வந்திருக்கு. இந்த ஒவ்வொரு ஐட்ரேஷன்லையும் அந்த ஷார்ட்டட் எலமெண்ட் எவ்வளோ அப்படின்னு வந்து கடைசியில் ஆன்சராக வந்திருக்கு. ரைட்டு. ஸோ இது வந்து பேசிக்காக இந்த ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணி பார்த்துட்டோம். நம்மளுக்கு கான்செப்டுக்கும் கொடுத்த இன்புட்டுக்கும் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இந்த ப்ரோக்ராமில் ஏதாவது ஒரு ஆப்டிமைசேஷன் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு வேரியபிள் நம்ம இதில் யூஸ் பண்ணலாம். ஸ்வாப் அப்படின்னு ஒன்று வச்சுக்கலாம். இந்த 0 அப்படின்னு இனிஷியலைஸ் பண்ணிடுவோம். ஸோ இன்னர் லூப் ஃபஸ்ட்டு அவுட்டர் லூப் வரும்போது ஸ்வாப்போட வேல்யூ வந்து இங்கே வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இப்போது நம்ம வந்து ஒரு ஸ்வாப் பண்ணிட்டோம், ஒரு ஸ்வாப் ஆப்ரேஷன் நடந்துருச்சு. ஸ்வாப் ஆப்ரேஷன் நடந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த ஸ்வாப் அப்படிங்கிற ஒரு வேரியபிளோட வேல்யூவை 1 அப்படின்னு வச்சிடலாம். ஸ்வாப் நடந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போது ஸ்வாப் நடந்துருச்சு அப்படின்னா நம்மளோட என்ன மீன் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஐட்ரேஷனில் ஏதோ ஒரு ஸ்வாப் ஆப்ரேஷன் நடந்திருக்கு அப்படின்னா ஆர்டரில் இல்லாதது ஆர்டராக மாறி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு அசம்ஷன். இப்போது இந்த ஸ்வாப் ஈக்குவல் டு 1ங்கிற ஆப்ரேஷன் நடக்கவே இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணலாம், அவுட்டர் லூப்பில் இங்கே என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்வாப் ஈக்குவல் டு 0 அப்படின்னு ஒன்று இனிஷியலைஸ் பண்ணிக்குவோம். அவுட்டர் லூப் ஒவ்வொரு ஐட்ரேஷன் ஆரம்பிக்கும் போதும் ஸ்வாப்பை 0 பண்ணிடுறோம். இன்னர் லூப்பில் உள்ளே போகும்போது அந்த கண்டிஷன் ட்ரூ ஆனிச்சு அப்படின்னா ஸ்வாப் ஆப்ரேஷன் நடந்ததுன்னா ஸ்வாப் வந்து 1ன்னு பண்ணிடுறோம். ஸோ இது எதுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு லெவல் ஆஃப் சிம்பிள் ஆப்டிமைசேஷன் டெக்னிக் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஸ்வாப்பை டிஸ்பிளே பண்ணி பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே
ஐட்ரேஷன் 1 நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கோமா, எந்த ஐட்ரேஷன் அப்படின்னு. ஸோ அதில் அந்த எலமெண்டெல்லாம் டிஸ்பிளே பண்ணி முடிச்சுட்டு கடைசியில் printf swap is %d swap அப்படின்னு வேரியபிள் நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்ப்போம். சப்போஸ் ஸ்வாப் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை நம்ம சேவ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணோன்னா ரன் பண்ணி பார்ப்போம். கம்பைல் ரன். ஸோ சேம் செட் ஆஃப் எலமெண்ட்ஸை கொடுத்து பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 6, 56, 22, 5, 4, 77, 51. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஐட்ரேஷனில் ஸ்வாப் நடந்திருக்கு, அடுத்த ஐட்ரேஷன்லேயும் ஸ்வாப் நடந்திருக்கு, அதுக்கு அடுத்த ஐட்ரேஷன்லேயும் ஸ்வாப் நடந்திருக்கு, கடைசி 2 ஐட்ரேஷன் 3லேயும் ஐட்ரேஷன் 4லேயும் ஸ்வாப் அப்படிங்கிற ஆப்ரேஷன் நடக்கலை. ஸோ அப்போது இதுலேருந்து நம்ம என்ன டிரைவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஐட்ரேஷனுடைய எண்டில் ஸ்வாப் ஆப்ரேஷன் நடந்திருக்கா இல்லையா. இப்போ ஸ்வாப் அப்படிங்கிற ஆப்ரேஷன் ஒரு ஐட்ரேஷனுடைய எண்டில் நடக்கலை அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணலாம், we can assure that all the elements in the array are already in sorted order. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிளில் 0th ஐட்ரேஷன், ஃபஸ்ட் ஐட்ரேஷன், செகண்ட் ஐட்ரேஷன். அப்போ செகண்ட் ஐட்ரேஷனோட எண்ட்லேயே எல்லா நம்பரும் ஸ்வாப் ஆகிடுச்சு, சார்ட் ஆகிடுச்சு. அப்போ நம்ம 3rd ஐட்ரேஷனும் 4th ஐட்ரேஷனும் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஸோ அப்போ இந்த ஸ்வாப் அப்படிங்கிற ஒரு ஃப்ளாக் வேரியபிள் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஏர்லியராகவே இந்த இன்னர் ஃபார் லூப்பை என்ன பண்ண முடியும் அப்படின்னா பிரேக் பண்ணி வெளியில் வரலாம். ஸோ பிரேக் பண்ணி வெளியில் வந்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா ஆல்ரெடி எலமெண்ட்ஸ் எல்லாமே சார்ட்டட் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ இந்த சேஞ்ச் நம்ம இதில் செக் பண்ணி பார்ப்போம். இப்போ இங்கே ஸ்வாப் 0ன்னு இருக்கு. இப்போ ஒரு ஐட்ரேஷன் செகண்ட் ஐட்ரேஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்வாப் 1ன்னு இருக்கு. 3rd ஐட்ரேஷன் பண்ணும்போது எந்த சேஞ்சுமே நடக்கலை. ஸோ let us do one thing. If swap is equal to 0, so we can apply break. ஸோ இப்போ இந்த பிரேக் எதுக்கு அப்படின்னா அவுட்டர் ஃபார் லூப்லேருந்து வெளியில் வந்துடுறதுக்கு. அவுட்டர் ஃபார் லூப்லேருந்து வெளியில் வந்ததுக்கு அப்புறமேல அந்த வெளியில் வந்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், எலமெண்ட்ஸ் எல்லாமே சார்ட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நம்ம அதை சேவ் பண்ணிவிட்டு ஒரு தடவை செக் பண்ணி பார்க்கலாம். கம்பைல்டு ரன் பண்ணிட்டோம். ஸோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் 6, 56, 22, 5, 4, 77 and 51 இது கொடுக்கும்போது இங்கே பாருங்கள் 3rd ஐட்ரேஷனோட எண்டில் ஸ்வாப் அப்படிங்கிற ஆப்ரேஷன் நடக்கலை. ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஐட்ரேஷனை அதுலேருந்து இக்னோர் பண்ணிவிட்டு ஃபைனலாக லூப்பு அவுட்டர் ஃபார் லூப்லேருந்து வெளியில் வந்துடுது, பிரேக் ஆகிடுது, வெளியில் வந்துடுது. அப்புறம் ஃபைனலாக நம்ம சார்ட்டட் எலிமெண்ட்ஸை டிஸ்பிளே பண்ணுறோம். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் the implementation of bubble sort algorithm in C program. Thank you.